உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். வா வீரா, தீராவை தேடி போலாம். தீரா 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 இது ரொம்ப பெரிய காடு. நம்ம 2 குழுவா பிரிஞ்சு போய் பார்க்கலாம். அப்பதான் தேட வசதியா இருக்கும். சரியா? தீரா 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 தீரா, இளவரசர் தீரா, நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போங்க. இளவரசரே. தீரா தீரா, நான் உன் நிலா வந்திருக்கேன். தீரா தீரா சந்திரகாந்தா சந்திரகாந்தா, இதுக்கு மேல நீ தனியா போக கூடாது. அங்க போனா உனக்கு தான் ஆபத்து. அந்த அசுரம் மோசமானவன். எல்லாரும் வரட்டும், ஒன்னா போலாம். தேஜானா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இதுக்கப்புறம் ஆபத்தான காடு. தேஜானா, என்ன போக விடுங்க. தீரா சந்திரகாந்தா, தீரா, நீ எங்க இருக்க? சந்திரகாந்தா, எங்க நில்லு. இருக்கன்னு சொல்லு. சந்திரகாந்தா, தீராவை விட்டுரு, இல்லனா நான் உன்னை விட மாட்டேன். தீராவை விட்டுரு, தீராவை விட்டுரு, இல்லனா. வீரா, ஆமா, அது என்ன சத்தம்? இது இது அந்த அசுரனோட கால் தடுமாச்சே. அவனோட மொழியும் இருக்கு. இது அந்த அசுரன் தான். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். ஆனா காலடி தடம் இங்க வரைக்கும் தான் இருக்கு. அவன் எங்க போய் மறைஞ்சிட்டான்? பயந்து ஓடிட்டியா? நீ எங்க இருக்க? நீ பலசாலினா என் முன்னாடி வா. தீராவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. என் முன்னாடி வா கோழையே. தீரா, நிலா. குரல் கேக்குது. இது தீராவோட குரலாச்சே. தீரா, நிலா, அந்த அசுரன் என்ன தூக்கிட்டு வந்துட்டான். நிலா, பயப்படாத தீரா, நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இனி உனக்கு ஒண்ணுமே அந்த ஆகாது. அசுரன் என்ன கொன்னுருவான். நிலா, இல்ல, பயப்படாத தீரா, நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு, எனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டா. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. நாங்க எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிலா, நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. தீரா நல்லா இருக்கான்ல? நான் சீக்கிரமாவே இவரை குணப்படுத்த புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் சீக்கிரமா குணமாகணும்னு மகாவிஷ்ணுவை வேண்டிக்கங்க. ஆஹா, சபாஷ். விஜயநகரத்து படைகள் எவ்வளவு பெருசு, திறமையானது, வீரமானது. வீரர்களுக்கெல்லாம் வீரமான, இதுவரைக்கும் தோல்வி காணாத வீரன் இருக்கான். எவ்வளவு பெரிய மாவீரர்கள் இருந்தும் என் பையன் இப்ப மரணப்படுக்கையில இருக்கான். எல்லாரும் பேசும்போது பெருசா பேசுறீங்க, வாய்க்கிழிய சத்தியம் பண்றீங்க, பொறுப்பை எடுத்துக்கிறதா சொல்றீங்க, ஆனா நிறைவேற்றுறது இல்ல. இன்னையில இருந்து என் பையனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்ல. கிளம்பிக்கிறது போ. நிலா, நிலா. அம்மா அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. சந்திரகாந்தாவும் இங்க இருக்கா. தீராவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நிலா, போங்க. வைத்தியர் ஐயா, நீங்க ரொம்ப ஆண்டுகளா இங்கதான் இருக்கீங்க. நாடி துடிப்பை வச்சு என்னன்னு சொல்லிடுவீங்க? தீராக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் நாடி புடிச்சு பார்த்த வரைக்கும்
எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல கெட்ட மந்திரங்கள் சூழ்ந்திருந்தது. அதுக்கப்புறமா ராணி ஐராவதி எர்ணாசுரனை இந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. பத்ராமா தன்னோட மாய சக்தியால அந்த அசுரனை கட்டி போட்டுட்டாங்க. அதுல இருந்து அவன் தப்பவே முடியாது. ஆனா யாரும் அந்த மாய சக்தியெல்லாம் உடைச்சு அந்த அசுரனை திரும்ப வெளியில வர வச்சிருக்காங்க. இந்த நாட்டுல பத்ராமாவை விட பெரிய மந்திர சக்தி யாரா இருக்க முடியும்? யார் அவங்க? பத்ராமாவோட மாய சக்தியை முறிச்சு அந்த அசுரனை வர வச்சது யாரு? அது எனக்கு தெரியாதும்மா. நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஐராவதி அம்மாவும் பத்ராமாவும் சேர்ந்து எந்த மாய சக்தியால அந்த அசுரனை கட்டுப்படுத்தினாங்களோ அந்த எல்லா சக்தி